மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த டிவிகே அரசு, திரு ஜோசப் விஜயனுடைய அரசு சட்டமன்றம், இது சட்டமன்றமா இல்லை சாக்கடை மன்றமான்னு எனக்கு தெரியல. சாக்கடை மன்றம் கூட சொல்ல முடியாது, அக்யூஸ்ட் மன்றம். ஆமாம், அதாவது ஆளுங்கட்சி தரப்பில் உட்கார்ந்துருக்காங்கல்ல, ஆளுங்கட்சி தரப்பில் உட்காந்துருக்காங்கல்ல, எல்லாமே அக்யூஸ்டுங்க. அக்யூஸ்டுங்க எப்படி பேசுவாங்க? அக்யூஸ்ட் மாதிரி தான் பேசுவாங்க. அக்யூஸ்டுங்க அக்யூஸ்ட் மாதிரி தான் பேசுவாங்க. எந்த ஒரு மூஞ்சாது பாருங்க, ஒரு அமைச்சருக்கான லட்சணம் இருக்குதா? முதலமைச்சரே என்னவோ ஒரு மாதிரி நோஞ்சா மாதிரி உட்காந்துக்கிறார், ஏதோ நோய்வாய்ப்பட்ட கோழி மாதிரி அப்படின்னு உட்காந்துக்கிறார். எப்போனா ஒரு முறை யாருன்னா எழுதி கொடுத்து வந்து பேசிட்டு உட்காந்துருக்காரு. அங்கே இருக்கிற அமைச்சருங்க எம்எல்ஏக்கெல்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. யார் அவங்கெல்லாம்? எல்லாமே குற்றப்பண்ண நினைக்கிறவங்க. திருட்டு லாட்டரி சீட் விற்கிறவன், போலி லாட்டரி சீட் விற்கிறவன், சினிமா தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், கஞ்சா அடிக்கிறவன், போலி மதுபான பாட்டில் விற்கிறவன், ரவுடித்தனம் பண்ணுறவன், மாமூல் வசூல் பண்ணுறவன், பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறவன், கட்டின பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தாமல் கூச்சாரோட குடும்பம் நடத்துகிறவன், பசங்களை அடிச்சு துரத்திட்டவன், இப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், சந்தையில் போய் மாமூல் வசூல் பண்ணுறவன், ரீல்ஸ் போடுறவன், ஷார்ட்ஸ் போடுறவன், இப்படி ஒரு ஊதாரித்தனமான தற்குறித்தனமானவர்கள் தான் அங்கே அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. அதற்கு பல்வேறு சான்றிதழ் இருக்கிறது. சட்டமன்றம் நடந்துட்டு இருக்குது, பட்ஜெட் கூட்டத்தோடு நடந்துட்டு இருக்கு. நேற்றைக்கு சட்டமன்றத்தில் மேகதாது இஷ்யூ பற்றி, காவேரி பிரச்சனை பற்றி போதுங்க. இந்த காவேரி பிரச்சனைன்றது ரொம்ப முக்கியமானது. காவேரி பிரச்சனைன்றது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த காவேரி பிரச்சனை பற்றி ஏதாவது தமிழக வெற்றி கழக அரசுக்கு, இந்த தற்கூரி அரசுக்கு, இன்க்ளூடிங் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் சேர்த்து சொல்கிறேன், ஏதாவது தெரியுமா? அந்த டிபார்ட்மெண்ட் மந்திரிக்கிறார் புஷி ஆனந்தன். அவர் லஞ்சம் வாங்குற மந்திரியா அவருக்கு ஒரு இலாக்கா கொடுக்கணும். லஞ்சம் வாங்குகிற இலாக்கா, கமிஷன் வாங்குகிற இலாக்கா மந்திரி யாருன்னு கேட்டா புஷி ஆனந்தன் அவருக்கு வேணா அந்த பதவி கொடுக்கலாம். நேற்றைக்கு ஆக்கப்பூர்வமாக பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர், எங்கள் நாளைய தமிழகம் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக பேசுகிறார். திமுக தரப்புல பேசுறாங்க, எதிர்கட்சி தரப்புல பேசுறாங்க. எல்லாரும் வைக்கிற கோரிக்கை என்ன? எல்லாரும் வைக்கிற கோரிக்கை என்ன? நீ தனியா போராடி ஒண்ணு கிழிக்க முடியாது. அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்ல கூட்டுங்க. தலைவர் கலைஞராக இருந்தாலும், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவாங்க. அனைத்து கட்சி கூட்டத்துடைய ஒரு குழு போய் டெல்லியில பிரதமரை சந்திக்கும், கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் சந்திக்கும். இப்போ இந்த காவேரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, போய் பிரதமரை சந்திப்போம், மத்திய அரசனுடைய நீர்வளத்துறை அமைச்சரை சந்திப்போம். இது அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாதான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதை கேட்குறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு பேசுறாங்க. விவாதம் நடக்குது. இந்த நீர்வளத்துறை சம்பந்தமான இந்த விவாதத்தில் காவேரி பிரச்சனை பற்றியும் மேகதாது டேம் பற்றியும் பேசும்போது இதுக்கு யாரா பதில் சொல்றாங்க? நான் அந்த திருட்டு லாட்டரி சீட்டுக்கிறான் பாருங்க, திருட்டு லாட்டரி சீட்டு, அந்த திருட்டு லாட்டரி மாஃபியா கும்பலுடைய மாப்பிள்ளை ஆதவர்ஜுனா, அந்த முந்திரி கொட்டை சீட்டு நிர்மல்குமார், இவங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது. அப்புறமா வந்து பேரவை அவைத்தலைவர் அந்த இவரு நம்ம செங்கோட்டையன், அவை முன்னவர் செங்கோட்டையன், அவை முன்னவர் இருக்கார்ல செங்கோட்டையன், அவரு, இவங்க தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது. அவருக்கு புஷியானதுக்கு எதுவும் தெரியாது. இட்டுன்னு போகிறது மட்டும் தான் தெரியும் அவருக்கு. இட்டுன்னு போகிறது மட்டும் தான் தெரியும். ஒரு முறை மட்டும் படிச்சுட்டு உக்காண்டார். நீங்கள் லஞ்சம் வாங்கினீங்களேன்னு சொன்னால் அந்த கோபம் வருது. உங்கள்கிட்ட ஆதாரங்க தான், அவங்கள்ட்ட ஆதாரங்க தான். அதான் உன் கட்சிக்காரியே, உன் கட்சியை சேர்ந்த டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு வக்கீலே கோர்ட்டுக்கு போயிடுச்சே, அது அந்த பொம்பளையோட என் கட்சி நீக்கி போட்டீங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
மேகதாது இஷ்யூ டேம் பத்தி பேசுறோம், மேகதாது டேம் இஷ்யூ பத்தி பேசுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்றார் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுதான் எல்லா கட்சியும் சொல்லுது. அந்த அவங்க அவையில் இருந்த எல்லா கட்சியும் அனைத்து கட்சி கூட்டத்தை தான் கூட்டணும்ன்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு அதை திசை திருப்பறதுக்கு இன்னைக்கு ஒன்று நடத்துறாங்க பாருங்க, டிமால்டேஷன் தொகுதி மறைவுறுப்பினுடைய ஒரு அது இப்போ ஒன்றிய அரசு பண்ண போகுது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாரும் கலந்துக்குங்க. அது எப்பயோ வரப்போகுது, அது முக்கியம் இல்லை. டிமால்டேஷனுடைய அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா எம்பிஸ் கலந்துக்கணும். நீங்கள் கலந்துக்குவீங்களா அது முக்கியம் இல்லை. அது நீ நடத்துகிற கூட்டத்தில் கலந்துக்கணும் தான். டிமால்டேஷன் எப்படி வரணும் இந்தியாவில்னு நீ சொல்லி கேட்கணுன்ற அவசியம் திமுக கிடையாது. அது எங்களுக்கு தெரியும். நீ அரசியலில் கற்றுக்குட்டி பச்சா, நீ அரசியலில் எங்களுக்கு தெரியும். டிமால்டேஷன்ன்றது என்னன்னு எங்களுக்கு தெரியும். காவேரி பிரச்சனைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம்னா ஏன் கூட்ட மாட்டேன்ற? ஏன் இன்னைக்கு நடக்கிற எம்பியுடைய டிமால்டேஷன் பற்றி பேசுகிற? அதுக்கு பல்வேறு சான்றுகளோடு பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். பல்வேறு சான்றுகளோடு பேசுகிறார். அதுக்கு நியூஸ் பேப்பர் நீங்கள் இப்போ படித்தா தெரியும். நான் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை கேட்குறேன், நியூஸ் பேப்பர் படிக்கணும். அதுக்கு நான் நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தராதீங்க மிஸ்டர் சிஎம் விஜய் சார். நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தராதீங்க. நாங்கள் முரசொலின்னு ஒரு பத்திரிகை பல ஆண்டுகளாக நடத்துகிறோம். என்னது முரசொலின்னு ஒரு பத்திரிகையை பல ஆண்டுகளாக நடத்தணும். 14 வயசுல தலைவர் கலைஞர் கையேடு பத்திரிகையாக முரசொலியை துவங்கினார். இளமை பலி அவர் எழுதின கட்டுரை என்னது, 14 வயசுல மேன்ஸ்கிரிப்ட் கையேடு பத்திரிகையாக முரசொலி தொடங்கினார். இன்னைக்கு அது 100 வருடங்களை நெருங்குகிறது. அந்த முரசொலி பத்திரிகையினுடைய அறக்கட்டளை தலைவர் தான் பல ஆண்டுகளாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின். அவரை பற்றி ஜோசப் விஜய் சொல்றார், நியூஸ் பேப்பர் படிங்கன்னு சொல்லிட்டு. நீ உங்களுக்கு யாராவது எழுதி கொடுத்து என்ன சொல்றது, யாராவது எழுதி கொடுத்தாதான் உங்களுக்கு படிக்க தெரியும். மிஞ்சி போனால் நீங்கள் சினிமா செய்தி படிப்பீங்க, உங்களுக்கே நியூஸ் பேப்பர் படிக்க தெரியாது. அனைத்து கட்சி கூட்டுங்கன்னா அது உங்களுக்கு கூட்ட தெரியல. அது கூட்ட தெரியாம தேவையில்லாத விவாதங்கள்லாம் சட்டமன்றத்தில் தேவையில்லாத விவாதங்கள். அவன் வரது எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பார்ட்டி ஃபண்டு. அவன் எங்க வருவானுங்கன்னு கேட்டீங்கன்னா பார்ட்டி ஃபண்டு. இதுல இந்த ஆதவர்ஜுனா அந்த ஆள் மாதிரி ஒரு மோசமான அமைச்சர் யாருமே கிடையாது. அந்த ஆள் மாதிரி ஒரு மோசமான அமைச்சர் யாரும் கிடையாது. ஒரு ரவுடித்தனம் மாதிரி பேசுறான் ஒரு ஆள், ஒரு சட்டமன்றத்தில் ஒரு மந்திரி, ஒரு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, விளையாட்டுத்துறை அமைச்சர். இந்த பார்ட்டி ஃபண்டு பத்தி போகுது. உடனே பார்ட்டி ஃபண்ட் வந்துட்டு இவர் கேட்கிறாரு, யாரு, ஆதவர்ஜனா, 900 கோடி நீங்க பார்ட்டி ஃபண்டு லாட்டரி சீட் அதிபர்கிட்ட வாங்கினீங்களே, திரு ஸ்டாலின் சார் வாங்கினார்ல, 900 கோடி நீங்க வாங்கினீங்களே, 900 கோடி வாங்கினீங்க. அதுக்கு எங்கள் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்திரிச்சு நின்று, அது யார் அந்த லாட்டரி சீட்டு ஓனர், உங்க மாமனார் தானே? ஆமா, உங்க மாமனார் தானே ஆதவர்ஜனா, உங்க மாமனார் தானே, அதை நீங்கள் வாங்கினீங்கல்ல, கணக்கு கொடுங்க. நீங்கள் ஏன் வாங்கினீங்கன்னு நீ கேட்குறிய, என்ன சொல்கிறது, ஏன் கொடுத்தாரு உங்கள் மாமனார், ஏன் கொடுத்தாருன்னா திருட்டு தொழில் பண்ணும்போது கொடுப்பாங்க. ஓப்பனாக பேசுவோம். இப்போ ஆதவர்ஜனா நான் சொல்கிறேன், லாட்ரி சீட்டில் 900 கோடி வாங்கினீங்க, அது கொடுத்தது உங்கள் மாமனார், உங்கள் மனைவியினுடைய அப்பா. உள்ளே இருக்காங்களே லீமா ரோஸ், ஏடிஎம்கேனுடைய எம்எல்ஏ, நல்ல குடும்பம்டா அவங்களுது. நீ ஒரு கட்சியில் எம்எல்ஏ மந்திரி, உன் மாமியார் ஒரு கட்சியில் எம்எல்ஏ, மச்சனா பாண்டிச்சேரியில் ஒரு கட்சியில் எம்எல்ஏ. ஏன்னா திருட்டு தொழில் பண்ணுறதுக்கு 4 கட்சியில் இருந்தால் தானே திருட்டு பசங்க. என்ன இவங்க இதுன்னு இந்த மாதிரி 900 கோடி வாங்கினேன், 900 கோடி வாங்கினேன். அது அழகாக சொன்னார். அது உங்கள் மாமனார்னு ஏன் வாங்கினீங்கன்னா அடுத்த அந்த ஆள் என்ன சொல்கிறேன்னா, போய் உங்கள் அப்பா எங்கே காணோம், வீட்டில் போய் கேள்னா. நான் ஒன்று சொல்லிட்டு ஆதவர்ஜனாக்கு, அப்பா எங்கே காணோன்னு அடிக்கடி சொல்கிறீங்கல்ல, என்ன சொல்கிறது, யார் அப்பாவுன்னு கேட்குற ஆதவர்ஜனாவை? அப்பா உங்கள் அப்பாவா? ஆதவர்ஜனா கேட்குறோம், உங்கள் அப்பாவை கேட்குறியா? உங்கள் அப்பா எங்கள் கேள்விக்குப்பம் ஒன்றியத்தில் தொண்டாந்தொழில் உங்கள் அப்பா இப்பயும் அங்கே தாங்கிறாரு. இப்போ கூட சந்தையில் பொறிக்கடை போடுறாரு. ஆதவர்ஜனா உங்கள் அப்பா சந்தையில் பொறிக்கடை போடுறாரு. உங்கள் அப்பாவை கேட்குறியா? உங்கள் அப்பா எங்கே காணும், வீட்டில் கேளு. உங்கள் அப்பா காணோன்னு. டேய், அப்பா அப்பாவோ எங்கள் தளபதி தோத்துட்டாருன்றியா உன் தலைவன் விஜய் சொன்ன மாதிரி? இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. அப்பா காணன்றீங்கல்ல,
நீங்கள் இவிஎம் மிஷினில் திருட்டு வேலை பார்த்தீங்களோ என்ன வேலை பார்த்தீங்களோ சரி, அப்பா உள்ளே கொண்டு வந்துடலாம். என்ன திருட்டுல அடைச்சிட்டு வைக்கிற ஆதவர்ஜனாக்கு சொல்கிறேன், என்ன உங்கள் அப்பாவை அப்பான்னு சொல்லு, அப்பாவுக்கு அண்ணன் பொதுவாக சொல்லாத. தலைவர் தளபதி ஸ்டாலின் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்பா. சின்ன பசங்க ஒரு பாசமாக அப்பான்னு கூப்பிட்டாங்க, நேருவை மாமான்னு கூப்பிட்ட மாதிரி. உனக்கெல்லாம் ஒரு அப்பாவை மாட்டார். என்ன உன்ன மாதிரி திருட்டு தொழில் பார்க்குறவளுக்கு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், ஆதவர்ஜனாவை கேட்குறேன், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒன்று கேட்குறேன். அப்பா காணான்றீங்கல்ல, சரி அப்பா உள்ளே கொண்டு வந்துடலாமா, சட்டமன்றத்தில் கொண்டு வந்துடலாமா? இன்னொரு தொகுதியில் ஏன் போய் நிற்கிறது? அவரு தொகுதியில் நிற்கட்டும். இப்போ அந்த குளத்தூரில் விஎஸ் பாபுஜி வச்சிருக்காருல, உனக்கு அப்பா வேணும் இல்லை ஆதவர்ஜனா, உனக்கு அப்பா வேணும் இல்லை. இப்போ அந்த விஎஸ் பாபு நின்று ஜெயிச்சுக்கிறாருல, ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். விஎஸ் பாபு ரிசைன் பண்ண சொல்லு, இடைத்தேர்தல் வரும், தெரியும் விஎஸ் பாபே நிற்க சொல்லு. நீங்கள் தான் பெரிய புடுங்கியாச்சு, உங்களுக்கு மக்கள் சொல்லுவாங்க இருக்குது, நீங்கள் அடுத்து எதிர்கட்சி இல்லாமல் ஆட்சி அமைக்க போகிறீங்கல்ல, நிற்க சொல்லு. அங்கே எங்கள் அப்பா நிற்பார், தலைவர் தளபதி ஸ்டாலின் நிற்பார். அப்பா வேணுன்றல்ல, அங்கே நிற்பார். அப்போ வெற்றி எப்படி இருக்குதுன்னு பார். நிலமெல்லாம் மாறிச்சு கண்ணா, 50%. அதனால் பேசுறது பார்த்து பேசணும். நான் ஆதவர்ஜனா சொல்கிறேன், என்ன எனக்கு தெரியுங்க உங்கள் அப்பா காணும் இது எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி இருந்துடாது. 13 வருஷம் திமுக ஆட்சி இல்லை, அப்புறம் 10 வருஷம் திமுக ஆட்சி இல்லை. திமுக ஆட்சிக்கு வச்சு என்ன நான் முதலே சொல்லிட்டேன், அங்கே உட்காந்துக்கிற எம்எல்ஏ, அங்கே உட்காந்துக்கிற மந்திரி, உன் தலைவன், நீங்கள்லாம் யாருன்னு சொல்லி. ஏன்னா உங்களவுக்குள்ள அங்கே இறங்கி பேசுகிற அளவுக்கு என்ன மாதிரி ஆள் சட்டமன்றத்துக்குள்ள வந்திருந்தா செருப்பை கைட்டு நடிச்சிருப்பேன். என்ன மாதிரி ஆள் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள வந்திருந்தா திமுக சார்பா செருப்பை கைட்டு நடிச்சிருப்பேன். அங்கே இருக்கிற கௌரவமாங்க. உங்களை மாதிரி பிளிக்கா பசங்க, பிளேடு, பிக் பாக்கெட்டு, பேக் மாதிரி, முள்ள மாதிரி, உங்களுக்கெல்லாம் உங்கள் ரேஞ்சில் நீங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது. என்ன அதனால் அப்பா எங்கே காணும், அப்பா எங்க காணும்னா திருட்டு குடும்பம். நீங்கள் திடீர்னு சொல்கிறேன், ஆதவர்ஜனாக்கு சொல்கிறேன், நீயே ஒத்துக்கிற இல்லை, நான் லாட்ரி குடும்பத்தை சேர்ந்தவன், நீயே ஒத்துக்கிற இல்லை. எங்கள் மாமனார் லாட்ரி அதிபர்கிட்ட 900 கோடி ஸ்டாலின் சார் வாங்கினாரு, பணம் வாங்கினாரு, பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாருன்னு சொன்னேன்ல. ஏன் கொடுக்குறான் அவங்க மாமனார்? திருட்டு தொழில் பார்க்குறான், கொடுக்குறான். நல்ல தொழில் பார்த்தா பார்ட்டி ஃபண்ட் கொடுப்பாங்களா? அது பார்ட்டி ஃபண்டுன்றது எல்லா பார்ட்டியும் வாங்குவாங்க. நேற்று முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அழகாக சொன்னார், பார்ட்டி ஃபண்டு எல்லாரும் வாங்குறது. அது வந்து இன்கம் டேக்ஸில் கணக்கே காட்டுவாங்க. எங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்டா சரிப்பா, உங்கள் மாமனார் திருட்டு தொழில் பார்க்குற லாட்டரி திருடன் மாட்டினே சொல்கிறேன், இந்த மாதிரி 900 கோடி திமுக கொடுத்தாரு, நீ சொல்கிற மாதிரி வச்சுக்கோ. அது எத்பேட்டு இன்கம் டேக்ஸில் காட்டுவாங்க, இந்த மாதிரி எனக்கு பார்ட்டி ஃபண்ட் கொடுத்துருக்காங்க அவருன்னு. அது பிஜேபிலையும் உண்டு, காங்கிரஸ்லேயும் உண்டு, எல்லா கட்சியிலையும் உண்டு பார்ட்டி ஃபண்டுன்றது. நாங்கள் பார்ட்டி ஃபண்டு கொடுக்கல பார்த்து ஆகனா அத்தையும் நீங்கள் சேர்ந்து அடிச்சுட்டு திருட்டு பசங்கடா, திருட்டு திமுக இல்லை, திருட்டு தாவேக்கா, அத்தையும் நீங்கள் சேர்ந்து அடிச்சிட்டீங்க, அதையும் நீங்கள் கொள்ளடிக்கிறீங்க. நாங்கள் அதை கஜானாவில் சேர்க்க போகிறோம், அதை கணக்காட்டு என்ன கஜானாவில் எதுக்கு பார்ட்டி ஃபண்ட் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் நான் சொல்கிறேன், ஆதவர்ஜனாக்கு சொல்கிறேன், நீயே ஒத்துக்கிறேன் குடும்பம் திருட்டு குடும்பம், திருட்டுல அடைச்சிட்டு வியாபாரம் பார்க்குற குடும்பம். ஏன்னா கேரளாவில் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு லாட்ரி மாஃபியா ஊழல். ஆதவர்ஜனா மாமனார் மாட்டின்னு மாமியார் ஆதவர்ஜனா பொண்டாட்டி மேலே அங்கே வந்து லாட்ரியினுடைய ஊழல் இருக்குது. ஸோ மாமனார், உன் மாமியார், உன் பொண்டாட்டி எல்லாரும் திருடிங்க தானே, திருட்டில் அடைச்சிட்டு வியாபாரம் பண்ணுறவங்க திருடி தானே. உனக்கு என்னையா அவ்வளோ வாய்வங்க? தெம்புந்தா திராணிந்தா பதில் சொன்னா அந்த இடத்துல நான் உதயநிதி ஸ்டாலின் எந்திரிச்சுக்கிறாரு, சபாநாயகர் பேச அனுமதிக்க மாட்டேன்றாரு, சபாநாயகர் பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்றாரு. ஒரு காவேரி இஷ்யூ பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு யோகிதை இல்லை, ஒரு மேகதாது டேம் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு யோகிதை இல்லை. மேகதாது டேம் பத்தி தெரியுமா புஷி ஆனதுனுக்கு? காவேரி இஷ்யூ பத்தி தெரியுமா புஷி ஆனதுனுக்கு? தெரியுமா சொல்லு? இவங்க இஷ்டம் வந்து இவங்க பேசுவாங்களாம். இதெல்லாம் திமுக பார்த்தோம் சும்மா இருக்குமா? நீ கைது பண்ணிட்டா நாங்கள் கைது பண்ணல, உங்களெல்லாம் கைது பண்ணுற அளவுக்கு நீ ஆள் இல்லைன்னு சொல்கிறான் ஆதவர்ஜனா. எனக்கு நல்லா வருது வாயில், வேணாம் வாயில் நல்லா வருது. நீ ஒரு ஒரு திருட்டு குடும்பத்தை சேர்ந்தவர் ஆதவர்ஜனா, திருட்டு குடும்பம். உன் மாமனார், உன் மாமியார், உன் மனைவி எல்லாருமே திருட்டு வழக்கில் இருக்கிறாங்க, ஆதார் இருக்குது. All are accused. Totally ஒரு family is accused family. ஆதவர்ஜனா total family is an accused family. திருட்டு லாட்ரி சீட்டு, லாட்ரி மாஃபியா. உனக்கு என்னையா அவ்வளவாயி? அவன் பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறான், எல்லா கட்சி தான் கொடுத்தான் அந்த ஆள் மாட்டின்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற லெட்டர் பேடுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அந்த ஆள்.
மேலே பிஜேபி காங்கிரஸ் வரைக்கும் அந்த ஆள் கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்டேட்லையும் அந்த ஆள் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் செய்கிற தொழில், அந்த தொழில் செய்கிற தொழில், அந்த தொழில் டொனேஷன் மாதிரி கொடுக்குறான். அது இன்னும் பெருசன் இன்னும் மாமனார் பெரிய யோக்கியமா என்ன ஆசிரமம் நடத்துறாரா? அவர்கிட்ட கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு 9,000 கோடி. அப்பா காணும், அப்பா காணும், அப்பா காணும், அப்பா காணுன்னு போ. உங்க அப்பா தொண்டாந்தோல் சிறிதார் போய் தேடியா ஆதவர்ஜனா, உங்க அப்பா தொண்டாந்தோல் சிறிதார் போய் தேடு போ. உனக்கு தான் பேச வரும்ன்றது இல்லை. அவர் அமைதியாகிறார். தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர் தேச தலைவர். எனவே அனைத்து கட்சி கூட்டத்துக்கு உங்களுக்கு யோகியதை இல்லை, தெம்பும் திராணி இல்லை. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், டெல்லிக்கு போனோம். அங்கே கர்நாடகாவில் பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் போனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருப்பது. இவங்களே பேசி நாங்கள் விஜய் போகிறோன்னு சொன்னாராம். உடனே முதலமைச்சர் கர்நாடகா முடிஞ்ச DK சிவகுமார் வேணான்ட்டாராம். போயிட்டு அவமானம் வந்தால் அந்த அவமானம் தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் அப்படியே தாங்கிக்க வேண்டிய ஒரு விஜய் சொல்கிறார். அடாடாடாடா, சினிமாவில் தான் நடிக்கிறீங்கன்னா அரசியலையும் நடிக்கிறீங்களே, அரசியலையும் நடிக்கிறீங்களே. திமுக என்கின்ற ஒரு கட்சி இருக்கும் வரை மேகதாட்டுல டேம் கட்ட முடியாது. என்ன சொல்றது? திமுக என்ற ஒரு கட்சி இருக்கும் வரை மேகதாட்டுல டேம் கட்ட முடியாது. மேகதாட்டுல டேம் யாருமே கட்ட முடியாது. உண்மையே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் நல்லா பேசினாங்க. அந்த இஷ்யூ பத்தி நல்லா பேசினாங்க. ஆனால் உதயநிதி நெத்தேடி அடிச்சார். எல்லாரும் காவேரி இஷ்யூ எல்லாம் ஒன்னா சேரலாம். காவேரி இஷ்யூ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியான்னா டிமானிட்டேஷன் அனைத்து கட்சி கூட்டம் அதுக்கு வாங்கினா வர முடியாது. நாங்க வரல. ஃபெயிலர். விஜய் நடத்தின டிமானிட்டேஷன் கூட்டம் ஃபெயிலர். எனவே ஆதவர்ஜனாக்கு சொல்றேன், உனக்கு தான் பேச வரும்ன்றது இல்லை. அப்பா எங்க காணும், அப்பா எங்க காணும், போய் தேடுறா தொண்டாந்தொலைச்சியில போய் தொண்டாந்தொலைச்சியில தேடு. உங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு போய் தொண்டாந்தொலைச்சியில போய் தேடு. எனவே இந்த காவேரி பிரச்சனை திமுக இன்னும் எங்களோட கட்சிகள் எங்களோடு இருக்கிற சட்டமன்றத்தை எதிர்க்கட்சி இருக்கக்கூடியவர்களெல்லாம் கூட இது குரல் கொடுக்கும்போது இந்த காவேரி பிரச்சனை குறித்து எதுவும் கண்டுக்காம இருக்கிற ஒரு முதலமைச்சர், ஒரு லேசி சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் மிஸ்டர் CM விஜய். இதை மக்கள் தான் யோசிக்கணும். ஒரு நிதி அமைச்சர் நேற்று படிக்கவே வரல அவனுக்கு. ஒரு நிதி அமைச்சருக்கு அவன் நிதி அமைச்சர் முகத்தை பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரி இருக்கிறான். நிதி அமைச்சரா யாரோ வேளாண்மை துறை அமைச்சரான். இன்னொரு அமைச்சராக யாரோ ஈசிஆர் பக்கங்கிறார். தாடி கிடி வச்சுன்னு தெலுங்கு படத்தில் வில்லனுக்கு கூட அடியாள் வர மாதிரி. எப்பா காலத்தின் கட்டாயப்படா. எனவே என்னாலும் மக்களின் முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பார். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் பாதுகாப்பார். ஆதவர்ஜனாக சொல்றேன், உனக்கு தான் பேச வரணுன்றதெல்லாம் வெற்றின்னு பேசாத, எங்களுக்கும் வெற்றி செய்யும். நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.